பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏற்கனவே இந்த 4 பேரை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் குறிப்பாக அவர்களுக்குள்ளாக விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம்? இந்த நடக்க முடியாமல் இருக்கிற அந்த திமிர்வாதக்காரன் எப்படியாகல நடக்கணும், அவனுக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்தாங்க. 2வது குறிப்பாக விடாமுயற்சி. இதில் என்ன சொல்லிக்குன்னா 2ஆம் அதிகாரம் மார்க்கு. அவங்க இப்போ தூக்கிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ தூரம் தூக்கிட்டு நடந்தவங்களோ தெரியாது. இயேசு இருந்த அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதில் சொல்லிக்கு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அடுத்த சொல்லிக்குது, ஜனக்கூட்டத்தை நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல். அப்போ வாசலெல்லாம் ஆட்களாக இருக்காங்க, உள்ளே போக முடியலை. ஒருத்தன் சொன்னானா, நம்ம வீட்டு மேலே ஏறி கூரையை பிரித்து உள்ளே இறக்கிடலான்னு சொல்லி, அதனால தான் அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ வீட்டில் ஜன கூட்டம், வாசல் வழியாக போக முடியாது. சரி, இனி அவ்வளோதான், முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி இருக்கலாம். அந்த 4 பேரில் ஒருவராவது சொல்லிக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. 4 பேரை இணைந்து எப்படி ஆகலாம் அவனை இயேசுக்கு முன்பாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்வாரோ என்னதோன்னு சொல்லி கூட யோசிக்காமல் மேலே ஏறினாங்க. தட்டோடுகளெல்லாம் பிரித்து மேலேருந்து கவனமாக கயிறெல்லாம் ஓரளவு வாங்கிட்டு வந்திருக்கணும், எல்லாம் வச்சு அவன் நினச்சாங்க கீழே இறக்காங்க. இப்போ நேராக இயேசுக்கு முன்பாக இறக்கிட்டாங்க. அப்போ பாருங்கள், ஒரு விடாமுயற்சி எப்படி ஆகிலும் அட் எனி காஸ்ட் நாங்கள் என்னால் முடிஞ்சதை செய்வோம் என்று சொல்லி அவங்க நினச்சாங்க. இதை நம்ம செய்கிறத பார்க்குறோம். ஒரு முறை தாமர்லேன் என்கிற ஒரு வீரன், அவன் நிறைய யுத்தத்தில் தோல்வி அடைந்துட்டான். ரொம்ப சோர்வாக ஒரு குகை என்று சொல்கிறாங்க, அந்த குகைக்குள்ளாக உட்காந்து தனிமையாக உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தானாம். எத்தனை முறை நான் தோல்வி அடைந்துட்டேன், எத்தனோ முறை நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாஞ்சை நிறைவேறலைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது அவனுடைய கண்கள் ஒரு சின்ன எறும்பு மேலே பதிஞ்சுதான். அந்த சின்ன எறும்பு ஒரு பெரிய தானியத்தை தூக்கிட்டு அப்படியே மேலே ஏறுதான். ஒரு முறை மேலே ஏறிச்சு, கீழே விழுந்துடுச்சு. 10வது முறை ஏறிச்சது, கீழே விழுந்துடுச்சு. 50வது முறை ஏறுது, கீழே விழுந்துடுச்சு. இப்போ 69வது முறை ஏறும்போது கிட்டத்தட்ட மேலே வந்துடுச்சு, அப்பமும் கீழே விழுந்துடுச்சான். இந்த மனுஷன் நினச்சான், நான் வேணால் கொஞ்சம் உதவி செய்யலாமே, அந்த தானியத்தை எடுத்து மேலே வைக்கலாமே, இல்லை என்னை ஒரு முறை சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது 70வது முறை அந்த சின்ன எறும்பு விடாமுயற்சியாக சொந்து போகவே இல்லை. நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போய் சேர்த்ததை பார்க்குறோம். இதே போல் நமக்கும் விடாமுயற்சி வேணும். ட்ரை அகெயின் till you win it, till you get it. இன்றைக்கி நம்ம சில காரியங்களை 2 முறை செய்து பார்ப்போம், தோல்வி ஆயிரும், வேண்டாம் அப்படி சொல்லி விட்டுருவோம்ல. படிக்கிற பிள்ளைங்க இப்போ நீட் தேர்வுக்கு முன்பதாகவே பயந்து தற்கொலை பண்ணிடுறாங்க. பரீட்சை எழுதியிருப்பாங்க, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே தற்கொலை, அல்லது ரிசல்ட் வந்த பிறகு தங்களுக்கு சாதகமாக நடக்கலைன்னா தற்கொலை. இதெல்லாம் விடாமுயற்சிக்கு அடையாளமே கிடையாது. ஒரு முறை தோல்வி அடைந்தால் அடுத்த முறை செய்யலாம் என்று சொல்லி அவங்க நினச்சினோம். ட்ரை அகெயின். இவர்களும் விடாமுயற்சியோடு, ஏன்னா அவங்களுடைய விருப்பம் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு, எப்படியாக இதை சாதிக்கணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோடு 4 பேரும் ஒரு மனதோடு இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தாங்க. தொடர்ந்து அடுத்த எபிசோடில் என்ன நடந்ததுங்கிறதை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம்.
கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம் ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம் ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம் கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்